கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஆமேன். இயேசு கிறிஸ்து முறையாக கல்வி கல்லாதவராக இருந்தும் இயேசுவின் நாவில் ஒரு கல்விமானின் நாவு இருந்ததாக பார்க்கிறோம். இயேசு பேசும்பொழுது கிருபையுள்ள ஞானமுள்ள வார்த்தைகள் புறப்பட்டன. இயேசுவை குறித்து யூத ஜனங்கள் பிரதான ஆசாரியரிடம், அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்று யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மற்ற ஜனங்கள் போல பாடங்களை இயேசு படிக்கவில்லை. அநேக தாங்கள் என்ன பேச வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்கள், ஆனால் வெகு சிலர் மட்டுமே எப்படி பேச வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்கள். உதாரணமாக இயேசு சமாரியா ஸ்திரீயிடம் எப்படி பேசினார் என்று கவனிப்போமாக. இவள் ஒரு துர்நடத்தை உள்ள ஸ்திரீ. இவள் இயேசுவிடம் எனக்கு புருஷன் இல்லை என்றதும் இயேசு ஞானமாக பதில் தருகிறார். ஆம், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறதான புருஷன் உனக்கு புருஷன் இல்லை, சரியானபடி சொன்னாய் என்கிறார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கலாம். ஆனால் இதே பதிலை வேறு விதமாக நாம் பேசுகிறதான மக்கள், நான் ஒரு தீர்க்கதரிசி, இதற்கு முன்பாக உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்களே, நீ என்னிடம் பொய் சொல்கிறாய் என்று அவள் செய்ததான தவற்றை சுட்டி காட்டுவார்கள். இயேசு அப்படி விரும்பாமல் இருந்ததால் அந்த ஸ்திரீ மூலமாக சமாரியாவிலே ஒரு பெரிய ரட்சிப்பு ஏற்பட்டது. இயேசு இதையே ஞானி நீதிமொழிகள் 25:11 ஏற்ற சமயத்தில் சொன்னதான வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டதான பொற்பழங்களுக்கு சமானம் என்கிறார். புத்தியினமான வார்த்தை சண்டையை கிளப்பிவிடும். கசப்பான வார்த்தை, வெறுப்பான வார்த்தை, கோபமான வார்த்தை, சிலரது கொடூரமான வார்த்தை காட்டையே எரித்துவிடும், சிலரை கொன்றுவிடும். ஆம், அப்படி அல்ல. உங்களது வாயில் இருந்து கிருபை நிறைந்த புத்தியுள்ள ஞானமுள்ள ஆசீர்வாதமுள்ள வார்த்தையாக புறப்படுதல் வேண்டும். ஒருவரை தேற்றும் ஆறுதல் படுத்தும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு நிறைந்த வார்த்தைகளாக இருத்தல் அவசியம். ஆமென். God bless you.